இன்றைக்கி வேக வச்ச கத்திரிக்காய் சப்ஜி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் சப்ஜி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னுடைய சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இந்த கத்திரிக்காய் செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு, 4 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவை வந்து 4ஆக ஸ்லிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணுங்க. எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல உப்பு, பெப்பர், அதை எடுத்து எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம ஸ்டஃப் பண்ணிடணும். கட் பண்ணி வச்ச எல்லா கத்திரிக்காயிலும் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்ஜியாக கூட தனியாக நம்ம குழம்புக்கு கூட வச்சு நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நான் எல்லா கத்திரிக்காயிலையும் இப்போ ஸ்டஃப் பண்ணிட்டேன். சில கத்திரிக்காயில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம தட்டி விட்டுடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வேக வைக்க போகிறேன். ஸ்டீமர் இருக்கவங்க ஸ்டீமரில் கூட வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் இதில் நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 8 நிமிஷம் வேக வைக்கணுங்க. 8 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சா ரொம்ப வெந்துடும், ரொம்ப குழஞ்சி போயிடும். கரெக்டாக 8 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு 8 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. ஒரு நைஃப் வச்சு நான் செக் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கத்திரிக்காவை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். நான் இப்போ 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 8 பச்சை மிளகா, 2 லெமன் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகா, பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும். லெமனை வந்து ஜூஸ் எடுத்துடலாம். நம்ம இதை வந்து ஜூஸ் எடுத்து வச்சிடணும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லெமன் ஜூஸ் எடுத்தாச்சு. நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா, பூண்டு அதை போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த பச்சை மிளகா, பூண்டுக்கு நம்ம உப்பு போடலை. ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, இந்த உப்பு பெப்பர் கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த உப்பு பெப்பர்லேருந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போதும். இந்த உப்பு நம்ம இந்த பச்சை மிளகா, பூண்டுக்கு போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும்.
இந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி நம்ம நல்லா பிச்சிடணும். அதாவது நம்ம கத்தி வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கிரேவியை நம்ம ஊற்றும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கத்தி வச்சு கட் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா வராது. இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம பீல் பண்ணி எடுக்கணும். இப்போ அந்த கிரேவியில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட வேண்டாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் பிச்சு வச்சுருக்கேன். அது மேலே இந்த ஜூஸை நம்ம ஊற்றிடலாம். ஒரு பவுலில் போட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ஏதாவது குழம்புக்கு கூட சப்ஜியாக வச்சுக்கலாம். இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சவங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.